இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எந்த கேமரா நல்ல கேமரா. உங்கள் கையில் இருக்கிற கேமராவே நல்ல கேமரா தாங்க. அப்படி உங்கள் கையில் எப்போவுமே நீங்கள் வச்சுருக்கிற கேமரா ஒன்று இருக்குது. அது என்னன்னு தெரியுங்களா? நீங்கள் வச்சுருக்கிற செல்ஃபோன், அதாவது உங்கள் அலைபேசி. அதை பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். இன்றைக்கி எபிசோடில் நம்ம பார்க்க போகிறது எந்த கேமரா நல்ல கேமரா. ஃபோட்டோகிராஃபி அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஃபோட்டோகிராஃபின்ற அந்த டேர்ம் இருக்கு இல்லைங்களா, ஃபோட்டோகிராஃபி, அது வந்து கிரேக்கத்துலேருந்து வந்தது. மொழிபெயர்த்தோம்னா எப்படி வருவீங்கன்னா, ஃபோட்டோகிராஃபி. ஃபோட்டோன்னா வந்து ஒளி, நம்ம வெளிச்சம் இல்லைங்களா, கிராஃபினா எழுதுவது. ஸோ வெளிச்சத்தால் எழுதுவது தான் ஃபோட்டோகிராஃபி. தமிழ் அதை நம்ம மொழிபெயர்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், ஒளி ஓவியம் அப்படின்னு வரும். ஏன்னா எழுத்துன்றதை விட அது ஒரு கலைன்றதுனால ஓவியம் சொல்லலாம், ஒளி ஓவியம் சொல்லணும். ஆனால் நம்ம புகைப்படக்கலை அப்படின்னு சொல்கிறோம். கலை அப்படின்னு வந்துட்டாலே வந்து கலை அம்சத்துக்குன்னு நிறைய கோட்பாடுகள் இருக்குங்க. அப்போது அதை ஒரு கலையாக நம்ம பார்க்கும்போது அந்த கலை கோட்பாடுகளோட உதாரணமாக புகைப்படத்துக்கு வந்து ஓவிய கோட்பாடுகள் வந்து எல்லாமே பொருந்தும். அந்த கோட்பாடுகளோடு வச்சு நம்ம படம் எடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம சட்டத்துக்குள்ளே படம் அழகாக வரும். அது ஒரு கலை அம்சத்தோடு இருக்கும். பார்க்குறவங்களுக்கு அவங்களுடைய மனதுக்கு பிடித்தமான படமாக அமையும். ஸோ இது வந்து அப்போ புகைப்பட கலைன்னு தான் நம்ம தமிழில் சொல்கிறோம். அது ஒரு கலை. ஆனால் நம்ம என்ன நினைக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம போய் ஒரு கேமரா வாங்குகிறோம், விலையுயர்ந்த கேமரா, ஒரு டிஎஸ்எல்ஆரோ ஒரு எஸ்எல்ஆர் எது வேணாலும் வச்சுக்கோங்களேன். கேமரா வாங்கிட்டு வந்த உடனே நீங்கள் மறுநாளே நம்ம வந்து அதை வச்சு அற்புதமாக நம்ம அதில் படம் எடுக்கணும் அப்படின்னு நினச்சி ஏமாந்து போகிறோம். ஏன்னா நம்மளால் எடுக்க முடியாது. ஏன்னா அது வந்து நீங்கள் ஒரு விலையுயர்ந்த கேமரா வாங்கினீங்கன்னா இதில் பல தொழில்நுட்ப வேலைகள் இருக்குது, பல இது இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய அந்த கலைநுட்பமும் அதில் இருக்குது நம்ம எடுக்க போகிற படத்தில். ஸோ வெளிச்சம் இருக்குது, அதை எப்படி நம்ம அந்த சட்டத்தில் கொண்டு வரோம், கேமராவில் கொண்டு வரோன்றதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. அது ஒன்றுமே நம்மளால் உடனே பழகாமல் கேமரா வாங்கிட்டு வந்துட்டு அடுத்த நாளே நம்ம வெளியில் ஓடி போய் படம் எடுப்போம். சரியாக வராது, எதுவுமே அமையாது. அப்புறம் அப்படியே பொட்டிக்குள்ளே வச்சுருவோம். அப்புறம் ஒரு ஏமாற்றமாக இருக்கும். என்னமோ நினச்சேன் நம்ம கேமரா வாங்கினோன்னே பெரிய ஃபோட்டோகிராஃபர் ஆகிடலான்னு, ஆனால் முடியல அப்படின்னு நம்ம நினைப்போம். இப்போ நான் கேமரா பற்றி சொன்னேன் இல்லைங்களா, நம்ம போய் ஒரு கேமரா வாங்குகிறோம், ஒரு விலையுயர்ந்த கேமரா வாங்குகிறோன்னு சொன்னேன் இல்லைங்களா. இப்போ நம்ம கேமரா வாங்கினோடனே ஒரு கேமரா வச்சுருப்போம். நம்ம சுற்றி இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நண்பர்கள்லாம் என்ன சொல்லுவாங்க, நீங்கள் சூப்பர் கேமரா ஒன்று வச்சுருக்கீங்க, அப்போ நீங்கள் நல்ல ஃபோட்டோகிராஃபராக தான் இருப்பீங்க, நீங்கள் இந்த படம் எடுத்து கொடுங்க, அதை எடுத்து கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அவங்க என்ன நினச்சிட்டாங்கன்னா, நீங்கள் கேமரா வச்சுருந்தோன்னே நம்ம வந்து பெரிய ஃபோட்டோகிராஃபரு, ஏன்னா விலையுயர்ந்த கேமரா வச்சுருக்கிறாரு, அதனால் நல்ல படம் எடுக்க முடியும் அதனால் அப்படின்னு அவங்க நினைப்பாங்க. அது தவறுங்க. ஏன்னா நீங்கள் வந்து நம்ம ஒரு கேமரா வாங்குறதுன்றது வந்து நீங்கள் ஒரு பேனா வாங்குற மாதிரியோ, இல்லை நீங்கள் ஒரு தூரியும் கொஞ்சம் கலரும் வாங்குற மாதிரியோ, இல்லாட்டி நீங்கள் ஒரு இசைக்கருவி வாங்குற மாதிரியோ தான். உதாரணத்துக்கு நீங்கள் வந்து ஒரு கடையில் போய் வயலின் வாங்குறீங்க, அடுத்த நாளே உங்களால் வந்து வயலின் கலைஞர் ஆகிட முடியாது. ஏன்னா அது சத்தமே வராது நம்ம முயற்சி பண்ணால். அதுக்கு வந்து நம்ம படிப்படியாக ஒவ்வொரு படியாக கடந்து ஒரு இசைக்கலைஞர் ஆகிறதுக்கு அவ்வளோ வேலை இருக்குது. அதே மாதிரி தான் புகைப்பட கலைஞர். கேமரா வாங்கின உடனே நம்ம புகைப்பட கலைஞர் ஆகிட முடியாது. அது என்னோடய அனுபவத்தில் நான் சொல்கிறேன். பெரிய எழுத்தாளர் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். உதாரணத்துக்கு எழுத்தாளர் ஜெயமோகன் இருக்கார். அவர்கிட்ட போய் நீங்கள், சார் உங்கள் கதைகள்லாம் அற்புதமாக இருக்குது, என்ன பேனா வச்சுருக்கீங்கன்னு நம்ம கேட்க மாட்டோம். அதே மாதிரி இசைஞானி இளையராஜா கிட்ட போயிட்டு, சார் உங்கள் மியூசிக்லாம் அட்டகாசமாக இருக்குது, நீங்கள் என்ன கீபோர்டு யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு நம்ம கேட்க மாட்டோம். அப்படியே கேட்டாலும் அவர், தம்பி நான் வச்சுருக்கிறது எங்கள் அண்ணன் வரதராஜனோட பழைய ஹார்மோனிய பெட்டி தான் அப்படின்னு சொல்லுவார். இதை நான் எதுக்கு சொல்கிறேன்னா, அந்த கருவி வந்து கலையை உருவாக்காது. கலைஞன் தான் அந்த கலையை உருவாக்கணும். அந்த கலைஞன் உருவாவதற்கு நம்ம நிறையா உழைக்கணும். அதுதான் நம்மளுக்கு முக்கியம். அது புகைப்பட கலைக்கும் ரொம்ப பொருந்துங்க. அதனால தான் வந்து எந்த கேமரா நல்ல கேமரா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் வந்து உங்ககிட்ட இருக்கிற கருவி கேமரா, எப்பொழுதுமே இருக்கிற கேமரா தான் நல்ல கேமரா. ஸோ இதை ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி கேட்டிருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வந்து ஒரு பாயிண்ட் அண்ட் ஷூட்டோ, ஒரு எஸ்எல்ஆரோ, ஒரு நல்ல கேமரா நீங்கள் வாங்கிக்கோங்க அடிப்படைக்காக படம் எடுக்கிறதுக்கு நம்ம சொல்லுவோம். ஆனால் இந்த காலகட்டத்தில் நம்ம எல்லாருமே ஒரு அலைபேசி, கைபேசி வச்சுருக்கோம், ஸ்மார்ட் ஃபோன். அந்த ஸ்மார்ட் ஃபோனில் அற்புதமான கேமரா அமைஞ்சிருக்கு. இப்போ இருக்கிற ஐஃபோனோ ஆண்ட்ராய்ட் ஃபோனோ எல்லாமே ரொம்ப அட்வான்ஸ்டு கேமராஸு அந்த ஃபோனில் இருக்குங்க. அந்த கேமராவை உபயோகப்படுத்தி நம்ம பல படங்கள் எடுக்கலாம், நீங்கள் விருப்பப்படுற மாதிரி பல படங்கள் எடுக்கலாம். அதில் சில குறைகள் இருக்கும். அந்த சில குறைகள் வந்து ஆரம்பமாக படம் எடுக்கிறவங்களுக்கு அது ஒரு பெரிய விஷயமா தெரியாது.
ஏன்னா அதுக்கு அதில் கற்றுக்க வேண்டியதே நம்மளுக்கு நிறையா இருக்குங்க. ஸோ அதனால தான் எந்த கேமரா நல்ல கேமரா அப்படின்னா, உங்கள் கையிலே எப்பொழுதுமே உங்கள் கூடவே இருக்கிற கேமரா அது ஒரு நல்ல கேமரா. இப்போ அலைபேசி, கைபேசி அதில் இருக்கிற கேமரா நல்ல கேமரா அப்படின்னு நான் சொல்லேனுங்களா. இப்போ என்கிட்ட இருக்கிறது ஐஃபோன் 6s அதில் வந்து பார்த்திங்கன்னா 29 மில்லிமீட்டர் லென்ஸ், அதாவது 29mm லென்ஸ், அதாவது ஸ்டாண்டர்ட் ஃபிக்ஸட் ஃபோக்கல் லென்ஸ். இதை பற்றியெல்லாம் நம்ம பின்னாடி வர எபிசோட்ஸில் ரொம்ப விரிவாக பார்க்கலாம். அப்புறம் அது f2.2 அப்பரேச்சர் வேல்யூ, அப்புறம் உங்களுக்கு கண்டினியூஸ் மோடு, ஹெச்டிஆர், ஃபேஸ் ரெக்கக்னிஷன், அதாவது படம் எடுக்கும்போது அது ஏதாவது மனிதர்கள் முகங்கள் இருந்தால் அதுவே ஃபோக்கஸ் பண்ணிக்கிறது. இந்த மாதிரி ரொம்ப அட்வான்ஸ்டான விஷயங்கள் நிறையா அந்த கேமராவில் இருக்குங்க. இதெல்லாம் வந்து நம்மளுக்கு ரொம்ப போதுமான அடிப்படை புகைப்படக்கலைக்கு போதுமான விஷயம். அதனால் நான் அதிலிருந்தே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். நீங்கள் இப்போ வந்து உங்கள்கிட்ட கேமரா இல்லை, பெரிய கேமரா இல்லை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா முதல்ல இங்கேருந்து தொடங்குங்க. ஏன்னா இதில் நீங்கள் கற்றுக்கிற நிறையா விஷயங்கள் நீங்கள் பெரிய கேமரா வாங்கும்போது ரொம்ப உபயோகமாக இருக்கும். அதுக்கு முடிவெடுக்கிறதுக்கு உங்களுக்கு நிறைய உபயோகமாக இருக்கும். என்ன லென்ஸ் வாங்கலாம், நீங்கள் எந்த மாதிரி புகைப்படத்தை விரும்புகிறீங்க. அதே மாதிரி இந்த கேமராக்களுக்கு, இந்த செல்ஃபோன் கேமராக்களுக்கு சில குறைகள் இருக்குது. ஆனால் அந்த குறைகள் வந்து நீங்கள் ரொம்ப அட்வான்ஸ்டாக ரொம்ப போனதுக்கப்புறம் தான் அது வந்து உபயோகப்படும். உதாரணத்துக்கு ஷாலோ டெப்த் ஆஃப் ஃபீல்டு, அதாவது முன்னாடி இருக்கிற உருவம் மட்டும் நல்லா ஷார்ப்பாக இருக்கும், பேக்ரவுண்ட் அப்படி கலங்கலாம் நல்லா இதாக இருக்கும். போக்கே அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு ஜாப்பனீஸில். அதை பற்றியெல்லாம் விரிவாக நம்ம பார்க்கலாம் பின்னாடி. அது கிடைக்காதுங்க. மேனுவல் கண்ட்ரோல், அப்பரேச்சர் தனியாக, ஐஎஸ்ஓ தனியாக, ஷட்டர் ஸ்பீட் தனியாக உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியாது. எல்லாமே வந்து ஆட்டோமேட்டிக். ஆனால் ஆரம்ப கால புகைப்பட கலைஞர்களுக்கு அது ஒரு வரப்பிரசாதம் தான் சொல்லுவேன். அலைபேசி கேமராவில் என்னென்ன அடிப்படை விஷயங்கள் நம்ம பண்ணால் நல்ல படம் வரும் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, முதல்ல கேமராவை நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, கேமராவை இப்படியே வச்சு படம் எடுத்துகிட்டே இருப்பாங்க. அப்படி எடுக்கிறது தப்பு இல்லைங்க. ஆனால் வந்து கிராப்பிங் உங்களுக்கு கரெக்டாக வராது. பெரும்பாலும் நீங்கள் பொதுவாகவே இப்படி பக்கவாட்டில் ஹரிசாண்டலாக வச்சு எடுத்துட்டிங்கன்னா படம் உங்களுக்கு அது கிராப்பிங் கரெக்டாக இருக்கும். சதுரமாக இப்போ பண்ணுறது, கிராப்பிங் பண்ணுறது, இப்போ இன்ஸ்டாகிராம் போன்ற ஆப்லலாம் பார்த்திங்கன்னா அது அவ்வளோதான் அலோவ் பண்ணும். சதுரமான படங்கள் தான் அதில் அலோவ் பண்ணும். அப்போ நீங்கள் வந்து நேர்குத்தாக வச்சு எடுக்கும்போது உங்களுக்கு கிராப்பிங் கரெக்டாக வராது. அதனால் பெரும்பாலும் இப்படியே வச்சு எடுங்க. அப்புறம் இது என்னதான் ஆட்டோமேட்டிக்னாலும் இதில் நீங்கள் வந்து ஃபோக்கஸ் பாயிண்ட்டும் எக்ஸ்போஷரும் கண்ட்ரோல் பண்ணலாம், நம்ம எந்த இடத்துல நம்ம விரலை வைக்கிறோன்றது. ஸோ அதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன், இப்போ செஞ்சு காமிக்கிறேன். அடுத்ததாக படத்தை போஸ்ட் ப்ராசஸிங், அதை நம்ம எடுத்த படத்தை மெருகேற்றுறோம். அந்த மெருகேற்றுறது வந்து உங்களுக்கு செயலியை யூஸ் பண்ணலாம். நீங்கள் ஆப்ஸ் நிறையா இருக்குது, ஐஃபோனுக்கும் சரி, ஆப்பிளுக்கு, ஆண்ட்ராய்டுக்கு. நான் உபயோகப்படுத்துகிறது வந்து ஸ்னாப்சீட் அப்படிங்கிற ஆப். அதில் நீங்கள் எடுத்த படத்தை நல்லா வெளிச்சத்தை கூட்டுறது, குறைக்கிறது, ஷார்ப்னஸ், நிறைய அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் இருக்குது. அது நீங்கள் பார்த்தாலே தெரிஞ்சுக்குவீங்க. அடுத்ததாக இன்ஸ்டாகிராம் போன்ற ஷேரிங் இதில் வந்து இப்படி உங்களுக்கு ஷேர் பண்ணணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா நீங்கள் அதை கிராப் பண்ணி அதில் ஷேர் பண்ணலாம். ஸோ அப்படி நீங்கள் படிப்படியாக வந்து ஆரம்பிச்சிங்கனாலே உங்களுக்கு ஒரு நல்ல அடிப்படையாக அமையுங்க. நீங்கள் அதனால் பெரிய கேமரா வாங்குற வரைக்கும் நீங்கள் புகைப்படக்காரனாகணும், நான் புகைப்பட கலையில் ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னீங்கன்னா அதுக்கு வெயிட் பண்ண வேண்டாம். இன்றைக்கே இப்போவே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். ஆனால் நீங்கள் நம்மக்கிட்ட இருக்கிறது ஒன்றும் இல்லை நினைக்காதீங்க, ரொம்ப அட்வான்ஸ் கேமரா தான் அது. கைபேசியில் இருக்கிற கேமராலாம் ரொம்ப வந்து அட்வான்ஸ் கேமரா தான். ஸோ அதுலேயே நீங்கள் ஆரம்பித்து உங்கள் நிறைய சிறந்த படங்களை எடுங்க. படங்களை எடுத்து உங்களுடைய வளர்ச்சியை நீங்கள் பார்க்கலாம். அடுத்ததாக இப்போது நான் இது மாதிரி எடுத்த சில படங்களை வந்து ஸ்லைட் ஷோவை பார்க்கலாம், பாருங்கள்.